ஃபாஸ்டேக பயன்படுத்துறவங்களுக்கு மத்திய அரசாங்கம் ஒரு புதிய விஷயத்தை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அதாவது எல்லா சுங்கசாவடிகள்லயும் பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய ஃபாஸ்டேக்ல வருடாந்திர சந்தாவை மத்திய அரசாங்கம் அறிமுகம் செஞ்சிருக்காங்க. அதன் மூலமா ரூபாய் 3000 செலுத்தினா மட்டுமே போதும், நாடு முழுவதும் 200 பயணங்களை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருடாந்திர பாஸ் முறை கார், ஜீப் மற்றும் வேன் மாதிரியான வணிக நோக்கமல்லாத தனியார் வாகனங்களுக்கு மட்டுமே பொருந்தும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த பாஸ் செயல்படுத்தப்பட்ட 1 வருடங்களுக்கோ அல்லது 200 பயணங்களுக்கோ அது வரைக்கும் தான் செல்லுபடியாகும். அதுவே 200 பயணங்களை தாண்டிட்டோம் அப்படின்னா மீண்டும் பணம் செலுத்தி தான் நம்ம சுங்கசாவடிகளை தாண்டி போக வேண்டியதா இருக்கும். ஒருவேளை 1 வருஷத்துக்குள்ளேயே அந்த 200 பயணங்கள் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சுன்னா மீண்டும் பணம் செலுத்தி தான் சுங்கசாவடியை கடக்க வேண்டியதா இருக்கும். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகள்ல குறைந்த செலவுல பயணிக்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறதா மத்திய அரசாங்கம் சார்பா சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து இது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறையுடைய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் சொல்லியிருக்காரு. ராஜ்மார்க் யாத்ரா செயலி மற்றும் NHAI அது மட்டும் இல்லாம MORDH ஆகிய அதிகாரப்பூர்வமான வலைதளங்கள்ல இந்த வருடாந்திர பாச ரூபாய் 3000 செலுத்தி நம்ம பெற்றுக்கலாம். நீண்ட நேரம் காத்திருக்கிறத தவிர்க்கிறதுக்காகவும் அதே மாதிரி வாகன நெரிசல்லாம் இல்லாம இருக்கிறதுக்காகவும் தான் இந்த வருடாந்திர சந்தா முறையை அறிமுகப்படுத்தி இருக்கிறதா அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம தனியார் வாகன உரிமையாளர்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாம அவங்களுடைய வாகன போக்குவரத்து இருக்கணும் அப்படிங்கிறதும் இந்த வருடாந்திர சந்தாவுடைய முக்கிய குறிக்கோள்னும் அவரு குறிப்பிட்டிருக்காரு. தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய அதாவது நெடுஞ்சாலைகள்ல அடிக்கடி பயணம் செய்யக்கூடியவங்க ஒரு மாதத்திற்கு 340 ரூபாய் கட்டி பாஸ் வாங்கிக்கிறாங்க. இத 12 மாசத்துக்கு நம்ம கணக்கிட்டோம் அப்படின்னா 4080 ரூபாய் வரும். ஆனா இந்த திட்டத்துல அதாவது வருடாந்திர சந்தா முறையில 3000 ரூபாய் கட்டி நம்ம அந்த பாஸை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்றாங்க.